Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டு கீழே இருக்கிற கட் ஆஃபில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், தேர்ட் ரவுண்ட் வருமா வராதா, அப்படி வந்ததுன்னா எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டதுனாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் ரவுண்ட் வருமா வராதா, எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் வெயிட் பண்ணலாம், எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி டிஎம் பண்ணுறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாகவே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா எதை கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்தது இல்லையா, அதனுடைய வெயிட்டிங் லிஸ்ட்டு கட் ஆஃப் தான் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கும் கட் ஆஃப் வந்து டிஃபர் ஆகுன்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக எடுக்க வேண்டிய கட் ஆஃப் என்னென்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற கட் ஆஃப் தான் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 93.50 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை விட 1.5 கட் ஆஃப் வந்து லோவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சம் வந்து 2 கட் ஆஃப்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தான் மற்ற கேட்டகரி இருக்கும். பிசி கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 86, 85, 84 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே பிசிஎம் பார்த்தீங்கன்னா 86, அதுலேயுமே சரி 84, 85 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 86 இருக்குது, 84, 85க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 84க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து எஸ்சிஓ கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 87, 2.84, 85 அதே தான் சேம் கேட்டகரி 84, 85 to 1 கட் ஆஃப் அல்லது 1.5 அல்லது 2. இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சிஓ, எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இதை விட மேக்ஸிமம் வந்து 4 கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா லாஸ்ட் கட் ஆஃப்க்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கும் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கும் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு எஸ்சிஓ, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 3 கேட்டகரியில் மேபி வந்து இந்த ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கட் ஆஃப் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட இந்த ஓசி எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லோவாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 1 கட் ஆஃப் அல்லது 2 கட் ஆஃப் மேக்ஸிமம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே எஸ்சிஓ, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4 or 5 கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து இது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாத வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். சரி நீங்கள் சொன்னீங்க அதனால தான் நான் வெயிட் பண்ணலாம் சொல்லக்கூடாது. வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணுறதும் வெயிட் பண்ணாததும் உங்களுடைய டிசிஷன். இல்லை என்னுடைய கட் ஆஃப் வந்து ரொம்பவே வேரியஸ் ஆகுது, 10 கட் ஆஃப், 7 கட் ஆஃப், 15 கட் ஆஃப் அப்படி வேரியஸ் ஆகுது, எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெரி 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 லோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அதர் ஆப்ஷன் என்ன சூஸ் பண்ணலான்னா நீங்கள் இப்போ 5 இயர்ஸ் டிகிரி தானே சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் 12th முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து எல்எல்பிக்கு பிஏ எல்எல்பிக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னொரு டிகிரி யூஜி டிகிரிக்கு வந்து பண்ணலாம். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயே வந்துட்டு அப்ளிகேஷன் மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா இன்னொரு டிகிரியை பண்ணுங்கள். அந்த டிகிரியில் நல்ல ஒரு ஹையான மார்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இயர் அதாவது அந்த 3 இயர்ஸை முடிச்சுட்டு அடுத்த பேச்சுலர் டிகிரி 3 இயர்ஸ் டிகிரி வந்து எல்எல்பி பண்ணுறதுக்கான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்படி இல்லைனா தமிழ்நாட்டில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலிமா ப்ரைவேட் காலேஜில் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது அந்த காலேஜுக்கு பார் கவுன்சில் ஆஃப் அப்ரூவ்டு இருக்கா, ஆல்ரெடி எத்தனை பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, எப்போ ஆர்கனைஸ் பண்ணது, அது எல்லாமே வந்து அந்த ப்ரைவேட் காலேஜில் செக் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் அதர் ஸ்டேட்டில் போனாலும் சரி பார் கவுன்சில் ஆஃப் அப்ரூவ்டு இருக்கா, எத்தனை பேட்ச் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த காலேஜில் முடிச்சுட்டு, இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை போடுங்க. ஏன்னா வந்து அவசரமாக போயிட்டு ஒரு காலேஜை செலக்ட் பண்ணி யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காக செலக்ட் பண்ணி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்போ கொஞ்சம் இஷ்யூஸ் ஏற்படும். ஸோ அதுக்காக
அதுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணாலும், அதாவது ப்ரைவேட்டில் அதர் ஸ்டேட்டில் பண்ணாலும் அந்த காலேஜ் பார் கவுன்சிலில் அப்ரூவ்டு இருக்கா, ஆல்ரெடி எத்தனை பேட்ச் அது வந்து பாஸ் அவுட் ஆகியிருக்காங்க, அவங்க பார் கவுன்சில் ஆஃப் அப்ரூவ்டு தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் வந்து அட்வொகேட்டாக என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, அதில் எதனால் இஷ்யூஸ் வந்திருக்கா, அது எல்லாமே செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் போகிறது நல்லது, ஒரு நல்லதான ஒரு விஷயம். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய கட் ஆஃப் வந்து ரொம்பவே டிஃபர் ஆகுது. இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய கட் ஆஃப் வந்து ரொம்பவே டிஃபர் ஆகுது, 10, 15 அப்படி டிஃபர் ஆகுதுன்னா, 7 அப்படி டிஃபர் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து அதர் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம். நான் என்னுடைய ஒப்பீனியன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது நீங்கள் வெயிட் பண்ணுறது வெயிட் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களுடைய டிசிஷன் தான். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். எதுக்காக தான் நான் நிறைய பேர் தேர்ட் ரவுண்டு வருமா வராதா, நான் வெயிட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் கொடுத்து கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே இது வீடியோ மூலிமா ஒரு தெளிவு கிடைக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.